பயிலுவோம் இயந்திரயியல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. Hi students, இன்று CE 6451, CE 8394 Fluid Mechanics and Machinery. இதில் second unit Flow through Circular Conduits Module 2.15. 2.15 ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். Describe Moody's diagram. இப்போ பார்ப்போம். இப்போ இந்த இதுகள்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னால் இந்த Moody's diagram எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த Moody's diagramங்கிறது மூடிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் இன்ஜினியர். இவர் தான் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த சார்ட்டில் நம்ம தெரியாத ஒரு இதுக்கு கூட வெலாசிட்டி தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம தாராளமாக அதனுடைய எந்த பைப்பில் அது ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கோ அதனுடைய ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம ஹெட் லாஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹெட் லாஸ் இருந்துச்சுன்னா பவர் ரெக்குயர்மெண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இந்த சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இதை பார்ப்போம். மூடி டயக்ராம் இஸ் ஏ கிராஃப் இன் நான் டைமென்ஷனல் ஃபார்ம் that relates the Darcy friction factor, Reynolds number and relative roughness for fully developed flow in a circular pipe. இந்த கிராஃப் நான் டைமென்ஷனல் ஃபார்ம். இதில் யூஸ் ஆகிற டார்சி ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரும் சரி, ரெனால்ட்ஸ் நம்பரும் சரி, இந்த ரிலேட்டிவ் ரஃப்னஸ்ங்கிறதும் சரி, இதுகளுக்கெல்லாம் யூனிட்ஸ் இல்லை, டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ். அப்படி இருக்கிறதுனால இந்த இதை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். எல்லா இதுக்கும் இதில் கண்டுபிடிக்கிறாப்லையும் கொடுத்துருக்கிறாரு. இங்கே ஒரு ஏரியாவில் லெமினார் ஃப்ளோக்கும் கொடுத்துருக்கிறாரு, இங்கே டிரான்சிஷன் ரீஜனுக்கும் கொடுத்துருக்கிறாரு. பிறகு ரெனால்ட்ஸ் நம்பர் கூட 4000க்கு மேலே வரும்போது டர்புலன்ட் ஃப்ளோ ஆகும். டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு தான் நிறைய கொடுத்துருக்கிறாரு. இதில் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த இதில் ஒன்று பார்த்துட்டு அதை பார்ப்போம். ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு பைப்பில் என்ட்ராகி இவ்வளோ டிஸ்டன்ஸில் இன்னும் அதனுடைய ஃபுல் வெலாசிட்டிக்கு வரல. அந்த டிஸ்டன்ஸில் நம்ம இந்த இதை கால்குலேஷன் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் இதை என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோன்னே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு பைப்பில் இருந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போன பிறகுதான் நம்ம அதை மெஷர் பண்ணி எந்த கால்குலேஷன்னாலும் பண்ணணும். ஓகே, இங்கே ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கொடுத்துருக்கிறாரு. இந்த எஃப் ஃபேக்டர் வேணும்னா நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கு. அதே மாதிரி இங்கே ஒய் ஆக்சிஸில் மறுபடியும் ரிலேட்டிவ் பைப் ரஃப்னஸ்ன்னு இருக்கு. ரஃப்னஸ் எப்சலான். இந்த எப்சலான்ங்கிற ரஃப்னஸ் ஃபேக்டரும் இந்த பைப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டினாலும் நம்ம ஓரளவுக்கு ஒரு மெட்டீரியல் இந்த இதுகளை வச்சு இந்த ரஃப்னஸ் இது சார்ட்ல இருந்து எடுக்கலாம். அந்த இங்கேயே கொடுத்துருக்குறாங்க பாரு, மெட்டீரியலுக்கு கேஸ்டைனுக்கு எவ்வளவு, இதெல்லாம் மெட்டீரியல்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஃப்ளோ ரெனால்ட்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடலாம் இல்லையா. 2000க்குள்ள இருந்துச்சுன்னா லெமினார் ஃப்ளோ, 2000 to 4000 இருந்துச்சுன்னா டிரான்சிஷன் ஃப்ளோ, அதுக்கு மேலே இருக்கிறது டர்புலன்ட் ஃப்ளோ. அப்போ இந்த ரேஞ்சில் நம்ம ரெனால்ட்ஸ் நம்பரும் இந்த ரிலேட்டிவ் பைப் ரஃப்னஸையும் வச்சு நம்ம இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த சார்ட் யூஸ் ஆகுது. அதுக்காகத்தான் இவர் இந்த சார்ட்டையே கண்டுபிடிச்சு இதை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறார். டு ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எஃப் ஃப்ரம் த மூடி டயக்ராம் ஒன் ஷுட் நோ, இந்த இடத்துல நோங்கிற வேர்டு வரணும். ஒன் ஷுட் நோ த வேல்யூ ஆஃப் ரிலேட்டிவ் ரஃப்னஸ் ஃபார் த வேரியஸ் டைப் ஆஃப் பைப்ஸ். அதை இங்கேயே ஓரளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இதுல இருந்து சார்ட்ல இருந்தே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Professor L.F. Moody prepared the chart for ordinary commercial pipes to find the value of friction coefficient F. Moody diagram is most common source for reference of obtaining values of F. எந்த பைப்பா இருந்தாலும் அந்த இதுக்கு வேல்யூ எஃப்ங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இதை கண்டுபிடிந்தாரு. இப்போ இந்த இது ஒரு எக்ஸாமில் 2 மார்க் கொஸ்டினா வந்துச்சுன்னா இந்த இதை இப்போ நான் வார்த்தைகளை இந்த வேர்டிங்ஸாக எழுதியிருக்கிறத மட்டும் நீங்கள் இந்த 4 சென்டென்ஸையும் எழுதுனீங்கன்னா போதும். அதே ஒரு 6 மார்க் 8 மார்க் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இதை போட்டு இந்த ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர், இந்த ரெனால்ட்ஸ் நம்பர், இங்கே ரிலேட்டிவ் பைப் ரஃப்னஸ்,
அதே மாதிரி இதில் 3 ஏரியாவாக பிரித்து காட்டணும். ஃபஸ்ட்டு வந்து லெமினார் ஃப்ளோ, ரெண்டாவது இது டிரான்சிஷன் ஃப்ளோ, இங்கே ரஃப்னஸும் ரெனால்ட்ஸ் நம்பரும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம்னு எழுதிக்கணும். ஓகே, இப்போ உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெனால்ட்ஸ் நம்ம இந்த மூடிஸ் டயக்ராம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க, அதனால இதை எழுதியும் இதை போட்டும் நீங்கள் பழகிக்கணும். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மாடியூலை வரிசையாக படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆகிடும். அப்போ நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தாராளமாக உங்களுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students. Thank you.